ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா, நீங்கள் இப்போ தான் புதிதாக மல்லிகை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலோ, இல்லைனா மல்லிகை செடியோட பராமரிப்பை பற்றி எதுவுமே தெரியாமல் நீங்கள் ஆல்ரெடி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு 3 ஃபேக்டர்ஸை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது 3 ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா, 1 லேபர் ரிக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் 2வது மல்லிகை செடியில் வரக்கூடிய இன்கம், அதாவது இன்ஸ்டண்ட்டாக ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்காது, மகசூல் வந்து கிடைக்க ஆரம்பிக்காது. ஸோ அதை பற்றின தகவல். அண்ட் 3வது மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய பெஸ்ட் அண்ட் டிசீஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த 3 பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குறிப்பிட்டிருந்த பற்றி பார்த்துடலாம். அதாவது லேபர் ரிக்வயர்மெண்ட்ஸ்னு பார்க்கும்போது, இப்போ நீங்கள் வந்து குறைந்த அளவிலான இடத்துல மல்லிகை விவசாயம் பண்ணுறீங்க, அதாவது ஒரு 5 சென்ட் இல்லைனா 10 சென்ட் இல்லைனா 15 சென்ட் இந்த மாதிரியான குறுகிய அளவில் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆட்கள் பெரிதளவு தேவைப்படாது. அதாவது நீங்கள் அதுக்கு தேவையானதை உடனே நீங்களே செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது களை வெட்டுதலாக இருக்கட்டும், உரமிட்டுறதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லாத்தையுமே நீங்கள் உடனே மேனேஜ் பண்ணிடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆட்கள் தேவைப்படாது. ஸோ இது வந்து நம்ம குறிப்பிட்றது ஒரு வருடம், 1.5 வருடம், 2 வருடம் அப்படிங்கிறது வரை. ஸோ நாளடைவில் செடிகள் பெரிதாக மகசூல் அறுவடை செய்கிறதுக்கு ஆட்கள் வந்து கூடுதலாக தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ அளவு பயிர் செய்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இது வந்து வேறுபடும். இப்போ ஒரு 15 சென்ட் அப்படிங்கிற அளவில் பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து ஒரு 1.5 வருடம் இல்லைனா 2 வருடம் அப்படிங்கிற செடி வயது வந்ததுக்கு பிறகு தினமும் ஒரு 2 பேர் அறுவடைக்கு தேவைப்படும். அதாவது மொத்தத்தில் 2 பேர். இப்போ நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு ஆள் லேபராக தேவைப்படும். ஸோ 2 பேர் பறிக்கும்போது பூக்களை அறுவடை செய்கிறதுக்கு உரிய நேரத்தில் அறுவடை செஞ்சிடலாம். இது வந்து வருடங்கள் கூட இன்னுமே ஆட்கள் வந்து தேவைப்படும். அதாவது ஒவ்வொரு ஆள் தேவைப்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் ஓரளவு செடியை விரிக்கிற வரை, அதாவது எவ்வளோ பெரிதாக நீங்கள் வந்து கட்டமைக்கிறீங்களோ அது வரை, அதுக்கு பிறகு வந்து ஒரு 3 ஆள் அப்படிங்கிற அளவுலேயே நிற்கும், அதாவது பூக்களை அறுவடை செய்கிறதுக்கு. ஸோ மற்றது களைகள் அகற்றுறது அண்ட் உரமிடுறது, பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறது எல்லாத்துக்குமே ஒரு ஆளே மொத்தமாக பராமரிச்சிக்கலாம். அண்ட் இது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணுறோம். அண்ட் இது நீங்கள் வந்து அதிகமான அளவில் பண்ணுறீங்க, அதாவது 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இனிஷியலாக நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஆட்கள் தேவைப்படும். ஏன்னா நடவு செய்கிறதுல இருக்கட்டும், இல்லைனா தண்ணீர் பாய்க்கிறதா இருக்கட்டும், இல்லைனா களைகள் வெட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக லேபர் வந்து தேவைப்படும். ஸோ இது வந்து தனியால் பண்ணுறது வந்து சிரமமாக இருக்கும். ஏன்னா 1 ஏக்கர் அப்படிங்கும்போது நீங்கள் 1 ஏக்கரில் முழுவதுமாகவே தனியால் பண்ணிட முடியுமான்னா, முதல் 6 மாதத்துக்கு அதிகபட்சமாக பண்ண முடியும். ஆனால் இது வந்து உரிய நேரத்தில் பண்ணுறது வந்து தாமதப்படும். அதாவது இப்போ நீங்கள் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறது ஒரே ஆளாக ஸ்ப்ரே பண்ணிடலாம், ஒரே நாளில் குறைந்த நேரத்திலே ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஏன்னா செடி சரியாக இருக்கும். அண்ட் உரமிடுறது கூட நீங்கள் வந்து ஒரே நாளில் கூட உரமிட்டுடலாம். ஆனால் இதுவே களைகள் வெட்டுறதுன்னு பார்க்கும்போது, செடிக்கு உரிய நேரத்தில் களைகள் வெட்ட முடியாது. நீங்கள் ஒரு எட்ஜில் இருந்து இன்னொரு எட்ஜுக்கு களைகள் வெட்டி முடிக்கிறதுக்குள்ளே களைகள் வெட்டுறதுக்கு அந்த மாதிரி வரும். அப்படி இல்லைனா நீங்கள் உரிய நேரத்தில் களைகள் வெட்டுறது